இப்ப சமீபத்துல விஜய் அவர்கள பத்தி ஒரு டாக் போய்க்கிட்டு இருக்கு. அவர் வந்து அஃபேர் வச்சிருக்கிறாரு. யாருக்குமே இங்க யோகியத்தை கிடையாது. எல்லாரும் வீட்டுல வந்து எப்படி பிரமாதமா இருக்காங்கங்கிறது அவங்க வீட்டுக்குள்ளார போய் பார்த்தா தான் தெரியும். எந்த பேரை யாரும் சொல்லாதீங்கன்னு ஒரு வக்கீல் நோட்டீஸ் விட்டாரோ, இன்னைக்கு அந்த வக்கீல் எங்க? எல்லாரும் வந்து வீட்டு பிரச்சனைய வெளியில தெரியற மாரி சண்டை போடணும்னு நினைக்க மாட்டாங்க. இங்க கூட நீங்க திமுகவுடைய சதி வேலைன்னு சொல்லலாம். ஆனா அங்க பாதிக்கப்படுறது ஒரு பெண். போலீஸுக்கு போயிருந்தா ரொம்ப அப்பவே சொல்லி முடிஞ்சு போயிருக்குமே. சீமான் அவர்களுக்கு வந்து நீங்க எவ்வளவு பேசுனீங்க? உதயநிதி அவர்களை நீங்க எவ்வளவு பேசுனீங்க? புசி ஆனந்த் அவர்களுக்கு பாண்டிச்சேரிக்கு சிஎம் ஆற சான்ஸ் வேணா நிறைய பிரகாசமா காத்திருந்தவன் பொண்டாட்டியே நேத்து வந்தவன் கூட்டிட்டு போயிட்டானான்ற கதையா அவர் உழைச்ச உழைப்புக்கு இன்னைக்கு ஆதவர்ஜினா தான் பேசிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் பணத்தை இறக்குறாரு. பெண்களுக்கு அந்த 5000 ரூபாய் இந்த வாரத்திலேயே மறந்து போச்சுங்க. ஏன்னா அத்தனை லான் ஆர்டர் ப்ராப்ளம் இந்த ஒரு வாரத்துல வந்துருச்சுங்க. குழந்தையோட பையில இருந்து போதை எடுத்து கஞ்சா பையுக்குள்ள புஸ்தத்துக்கு பதிலாக கஞ்சா பாக்கெட்டு. திமுகவுடைய மொத்த மெஷினரியும் உதயநிதி அவர்களை முதலமைச்சர் ஆக்கணுங்கிறதுக்காக தான் உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸ்டாலின் அவர்களுடைய பிறவி பெயரே உதயநிதியை முதலமைச்சர் ஆக்கிட்டு அக்கடான அப்பா, அதுக்கப்புறம் நான் நிம்மதியா கண்ண மூடுவேன்ப்பா அப்படிங்கிற இடத்துல அவர் இருக்கிறார். விஜய் அவர்களும் தாவேக்காவும் திமுகவால் குறிவைக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. அது உண்மைதான். சிஎம்மா வருவாரா, பாவம் அவர் இப்பெல்லாம் வாய்தாக்கு வருவாராங்கிற நிலைமையில இருக்காரு. கம்மன் இருந்து வணக்கம் என்ற நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக பாஜகவை சேர்ந்தவரும் நடிகையுமான திருமதி கஸ்தூரி சங்கர் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். இப்ப சமீபத்துல விஜய் அவர்களை பத்தி ஒரு டாக் போய்கிட்டு இருக்கு. அவர் வந்து அஃபேர் வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் ஒய்ஃப் வந்து கேஸ் போட்டிருக்கிறாங்க. அதெல்லாம் வந்துட்டு இன்னைக்கு இப்ப பரபரப்பான விஷயமா விவாதமா போயிட்டு இருக்கு இல்லைங்களா? அதை எப்படி பாக்குறீங்க மேம்? அது தனிப்பட்ட வாழ்க்கை கிடையாதுங்க. எப்ப அது பொதுவெளிக்கு வந்துருச்சோ, ஏன்னா அரசல் புரசலா தெரியுமா அப்படின்னு மஞ்சள் பத்திரிகையில கிசுகிசுவா வர்ற வரைக்கும் அது வந்து ஏய் நீ எதுக்கு அவங்க இதுல நுமுக்க நுழைக்கிற அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஏன்னா அது ரொம்ப தவறு. யாரா இருந்தாலும் பிரபலங்களா இருந்தாலும் அவங்களுக்கும் சொந்த வாழ்க்கை இருக்கும். அவங்களுக்கும் ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு போறாங்க. அதுல யாருக்கும் மூக்க நுழைக்க உரிமை இல்ல. ஆனா கோர்ட்ல ஒரு கேஸா வரும்போது அது அந்த தனிப்பட்ட வாழ்க்கைங்கிறத அந்த கோர்ட்டை தாண்டிடுது. இன்னைக்கு எல்லார் வாயிலும் அவள் தான் ஓப்பனா இன்னைக்கு பேசுறாங்க. 2 வாரம் முன்னாடி நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு பேரை உச்சரிச்சிட்டாரு. அன்னைக்கு அவர் செஞ்சது தவறு. ஆனா அவர் சொன்னது உண்மையா இருக்குமோ? ஒருவேளை அதனாலதான் அவர் அப்படி சொல்லிட்டாருன்னு இன்னைக்கு ஊரே பேசுது. எந்த பேரை யாரும் சொல்லாதீங்கன்னு ஒரு வக்கீல் நோட்டீஸ் விட்டாரோ, இன்னைக்கு அந்த வக்கீல் எங்க? எப்படி நீங்க வந்து இன்னைக்கு அதை தடுத்து நிறுத்துவீங்க? ஏன்னா இன்னைக்கு பொது வெளிக்கு வந்துருச்சு. சோ இன்னைக்கு சங்கீதா அவர்களுடைய மனு அவங்க போன டிசம்பர்லயே போட்டிருக்கிறாங்க இந்த விவாகரத்து மனுவை. இன்னைக்குதான் அது வந்து எடுக்கப்பட்டிருக்கு. திருப்பி ஏப்ரலுக்கு தள்ளி வச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய குற்றச்சாட்டுக்கள் பொது வெளியில விவாதிக்கப்படும். அதுக்கு இல்லாததும் பொல்லாததும் மசாலா சேர்த்து விதவிதமான வம்புகள் உருவாக்கப்படும். இதையெல்லாம் சில பேர் சொல்றாங்க மேம். ஆனா சில பேர் சொல்றாங்க அது விஷயம் கோர்ட்ல தானே போயிட்டு இருக்கு. அது எப்படி வெளியே வந்துச்சு? அதுவும் கரெக்டா தேர்தல் நேரம் வரப்போது வந்து விஜய் பேரை களங்கம் பண்ற மாதிரி வந்திருக்குது அப்படின்ற மாதிரி சில பேர் பேசுறாங்க. ஆமா, இதுக்கு தாவேக்கால வந்து திமுகவுடைய கேம் இது. நேரம் பார்த்து வச்சு செய்யறாங்க அப்படின்னு அவங்க ஃபாலோவர்ஸ் எல்லாம் சொல்றாங்க. இருக்கலாம். அவனுக்கு அந்த துருப்பு சீட்டை நீ ஏன் குடுக்குற? மனைவி 5 வருஷமா பிரிஞ்சு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. 5 வருஷமா 2 வருஷமா நீங்க கட்சி ஆரம்பிச்சிருக்கிறீங்க. இந்த ஒரு திட்டமிடல் கூட உங்களுக்கு இருக்காதா? உங்க கட்சியினரே எதிர்ல ஒரு தலைவரை நீங்க வந்து அவரை சம்பந்தப்பட்ட ஒரு பெண் அவருக்காவதுங்க ஏன் நம்ம பேரை சொல்லாம சீமான் அவர்களுக்கு வந்து நீங்க எவ்வளவு பேசுனீங்க? உதயநிதி அவர்களை நீங்க எவ்வளவு பேசுனீங்க? நீங்க பேசுறீங்க. அவனை ஒண்ணும் நீங்க பேசுறத நம்ம தடுக்கல. அப்ப இப்ப வந்து நீங்க மத்தவன பேசாதேன்னு எப்படி சொல்ல முடியும்? அது எப்படி இன்னைக்கு பேசக்கூடாது? எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம் தான் பேசணும்னு சொல்லுவீங்களா? நீங்க எங்க 2 வருஷம் முன்னாடி நீங்க அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது மனைவி உங்க கூட இல்ல.
விவாகரத்து வரப்போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தானே. ஏன் இத்தன நாள் அதற்கான எந்த விதமான முன்னேற்பாடும் நீங்க செய்யல? யார் தப்பு? இப்ப நான் இன்னும் தெளிவா கூட சொல்றேங்க. எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குங்க. ஆண்கள்னாலே பெண்கள் பிரச்சனை இருக்கு. அந்த மணிகண்டன் தானே ஒரு கண்டிப்பா. எம்.எல்.ஏ. ரோடு ரோடா நாறிச்சு அவர் பேரு. ம். ஒரு அம்மா வந்து அழகா இருந்தாங்க அவங்க. ஒரு அம்மா வந்து எனக்கு தாலி கட்டுறேன்னு சொல்லி, அப்படி பண்ணாரு, இப்படி பண்ணாரு, அப்படி ஏமாத்தி புட்டாருன்னு அவருக்கு வந்து ஒரு பெரிய அரசியல் பிரச்சனையா அது பூதாகரமா வெளிச்சிச்சு. ஏன்னா, தனிப்பட்ட வாழ்க்கைன்னா வீட்டுக்குள்ளார செட்டில் பண்ணா தான் தனிப்பட்ட வாழ்க்கை. அந்த அம்மா என்னைக்கு போலீஸ் படி ஏறிச்சோ, அன்னிலேருந்து அது வந்து பொது பிரச்சனை ஆயிடுது இல்லையா? அது பிரச்சனை ஆச்சு. ம். ஆ. அவரு அத கடைசியில எப்படியோ திருப்பி சமாளிச்சு, அந்த இஷ்யூ டை டவுன் ஆயிருக்குது. நீங்க ஏன் சமாளிக்கல? அப்பா, அம்மாவ நீங்க வந்து சரியா தனியா இருக்கிறாங்க அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தப்போ, அதையும் இவர் வந்து ரொம்ப கடைசியில இப்ப தான் இணஞ்சு அவங்க இருக்கிறத ம். பார்க்கிறேன். பிடி செல்வகுமார்ன்னு அவரோட மேனேஜர் புலி படம்லாம் எடுத்தாரு. மக்கள் நீதி மையத்துல இருந்தாரு. முதல்ல கமலஹாசன் போய் சேரும்பொழுது, பிடி செல்வகுமார்லாம் இன்னும் மையத்திலேயே மிச்சமா இருந்தாங்க. மீதி மையமா இருந்தவங்க, நீதி மையத்துல கடைசியில இப்ப அவரும் திமுகல தான் போய் சேர்ந்திருக்காரு. ம். அவரு டெய்லி வந்து இந்த கேள்விகள கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா, அவரு எஸ்எஸ்சிக்கு ரொம்ப நெருக்கமானவரு. நான் எஸ்எஸ்சியோட கூட இருக்கேன். நீ எங்க இருக்கன்னு அவரு கேட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த கேள்விய அவரு ஏதோ ஒரு திமுகவுல சேர்ந்துட்டு கேட்கணும்னு கேட்கிறாருன்னு நான் நெனச்சேன். ம். ஆனா, இன்னைக்கு அதானே உண்மைன்னு ஆவுது. கண்டிப்பா. மனைவியோ கூட கருத்து வேறுபாடுகள் வரலாங்க. ஆனா, மக்களோட வருதுன்னுங்கும்போது, பெத்த பிள்ளைகள் வந்து மனைவி உங்களுடைய எக்ஸோட இருக்கிறாங்க. அவங்க தாயோட இருக்கிறாங்கன்னு சொல்லும்போது, அப்போ உங்க மேல தவறு இருக்கலாம் இல்லையா? இதெல்லாம் வந்து நம்ம இ விவாகரத்துன்னு ஒண்ணு வரும்பொழுது, அவங்களே இதையெல்லாம் சொல்லும்பொழுது தான் நம்ம இத சொல்றோம். ஓகே. என்னன்னா, எல் இ நெறைய இருக்குங்க. நான் தான் சொன்னேனே, யாருக்குமே இங்க யோகியத்தை கிடையாது. எல்லாரும் வீட்டுல வந்து எப்படி பிரமாதமா இருக்காங்கங்கிறது அவங்க அவங்க வீட்டுக்குள்ளார போய் பார்த்தா தான் தெரியும். அந்த வீட்டுக்குள்ளார நம்மளால முடியாது. ஓகே. பட் பொதுவெளியில இருந்து பார்க்கும்பொழுது, பவன் கல்யாண் இருக்காரு. பவன் கல்யாணுக்கும் இதுக்கு 3 மனைவிகளுங்க அவருக்கு. அதுல முதல் மனைவிய விவாகரத்து பண்ணிட்டு, அவரு ஒரு காதல் மனைவிய கைப்பிடிச்சாரு. அ அங்க பிள்ளைகள் இருக்கு. அ இப்போ வந்து இந்த ஒரு ரஷ்ய பெண்மணியோட அ ஆமா. அ சும்மா சொல்லக்கூடாது. அவங்க வந்து அப்படி ஒரு இந்து மதத்துக்கு அவ்வளவு ஒரு பெருமை சேர்க்கும் வகையில், இந்திய கலாச்சாரத்துக்கு பெருமை சேர்க்கும் வகையில அவங்க வந்து வாழ்ந்து காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க ஏன் நம்ம வந்து கேள்வி கேட்கிறது இல்ல? ஏன்னா, அவர் வந்து அ அத சீரா பொதுவெளியில கேள்விக்கு வெளிவராத வண்ணம் ரேணு தேசாய் வந்து இவர் மேல குற்றச்சாட்டுகளா வச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இல்ல. விவாகரத்து ஆச்சு. அவங்க அத பத்தி வெளி உலகத்துக்கு பேசல. அவங்க 2 பேரும் சுமூகமா வேற ஏதோ டிஃபரன்ஸ் ஆஃப் ஒபினியன்ல போனாங்க அப்படின்னு நம்ம நெனச்சுக்கிறோம். சரியா? அ தனுஷ், ஐஸ்வர்யா அவர்களுக்கு விவாகரத்து ஆச்சுன்னா, தனுஷும் சரி, ஐஸ்வர்யாவும் சரி, ஊர்ல இருக்கிறவன் வாய்க்கு வந்தபடி பேசுவான். ஆனா அவங்க பேசல. கண்ணியமான ஒரு பிரிவாக அது இருக்கிறது. பிள்ளைகள் நல்லபடியாக இருக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து போயி லிங்காவுடைய இதுல பட்டமளிப்பு விழாவுல நிக்கிறாங்க. அது நியாயம். அது ஒரு சரியான நடவடிக்கை. 2 பேரும் அந்த இடத்துல கண்ணியமா நடந்துக்கிறாங்க. சரிங்களா? இ கமல் இன்னும் சொல்லவே வேணாங்க. கமல் வந்து வ ம அவருக்கு ஃபர்ஸ்ட் வாணி கணபதி. அதுக்கப்புறம் அவர் எல்லாமே ஓப்பன்ங்க. அவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் கௌதமி மேடம் கமலோட இருந்தாங்க. அவங்க பிரிஞ்சு பிஜேபில சேர்றாங்க. இவர் வந்து தனியா கட்சி ஆரம்பிக்கிறாரு. ஓகேவா? அவர் கட்சி ஆரம்பிக்கும்போது, அவருக்கு சொந்த வாழ்க்கை யாருமே பேசவே இல்ல. இந்த நிமிஷம் வரைக்கும், அவர் சொந்த வாழ்க்கைய யாருங்க பேசுறோம்? யார் பேசுறோம்? சுசித்ரா மாரி யாராவது பேசிக்கிட்டு இருப்பாங்க. அத கணக்குல வைக்க முடியாது. யார் பேசுறோம் சொல்லுங்க? அவர் சொந்த வாழ்க்கைய பொதுவா ஓப்பனா அவர் வந்து வாழ்ந்து காட்டுறாரு. உள்ள ஒண்ணு சொல்லி, வெளிய ஒண்ணு செய்யும்போது தான் கேள்வி வரும். யாராச்சும் ஏதோ பேசுறோமா? அவர் வந்து ஒரு காதல் இளவரசன் தான். இன்னைக்கு வரைக்கும் அவர வந்து யாராச்சும் நம்ம கேள்வி கேட்கிறோமா? ஏன்னா, நமக்கு எந்த கேள்வியுமே அதுல இல்ல. கண்டிப்பா. அததான் சொல்றேன். நீங்க அப்படியா செய்யணும். இல்ல சீமான் மாரி ஆ 10 வருஷத்துல அப்பப்போ வந்து ஒரு பொண்ணு திடீர்னு வந்து வ இது பண்ணும். பிரச்சனை பண்ணும். அவர் கோர்ட் மூலமா அதுக்கான தீர்வ
ஏன்னா கோர்ட் மூலமா போகும்போது என்ன ஆகும்? உடனடி தீர்வு கிடைக்காது. வருஷ கணக்குல ஆகும். ஆனா, அவருக்கு ஒரு தீர்வு அது முடிச்சுட்டாங்க. பரஸ்பரம் அவங்க வந்து அந்த இடத்துல முடிக்கப்பட்டு விட்டது. ஓகேயா? ஸோ ஆனா இன்னொரு ஒரு விஷயம், சீமான் அவர்கள பொறுத்தவரைக்கும், விஜயலட்சுமி மேட்டர்ங்கிறது திருமணத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். திருமணத்துக்கு அப்புறம் அவருக்கு எந்த கான்ட்ரோவர்சியும் இல்ல. கயல்விழி மேடம் இன்னைக்கு வரைக்கும் அண்ணன் சீமானோட அ எல்லா இடத்துக்கும் வந்து அவங்க அரசியல் ரீதியாகவும் துணை நின்று கொண்டிருக்கிறார்கள். நேரடி அரசியல் இல்லனாலும், அவங்க வந்து சீமான் அவர்களுக்கு முழு துணையாக, ஊற்று துணையாக இருந்து கொண்டிருக்கிறார். ஸோ அங்க நமக்கு விமர்சனம் செய்ய எதுவுமே இல்லை. பட் ஜெயம் ரவியுடைய விவாகரத்து பிரச்சனை, விஜய் அவர்களுடைய விவாகரத்து பிரச்சனை, இதெல்லாம் பிரச்சனை. சம்பந்தப்பட்ட மனைவிமார்கள் குற்றச்சாட்டா வச்சிருக்கிறாங்க. அந்த இடத்துல நீங்க வந்து இத விவாதிக்க முடியாதுன்னு இப்ப நான் விவாதிக்க விரும்பல. ஏன்னா இது என்னடா இது? இத போய் யார் பேசுறதுன்னு நம்ம நெனைக்கலாம். ஆனா விவாதிக்க கூடாதுன்னு யாரையும் சொல்ல முடியாது. உனக்கு யோக்கியத்தை இருக்கான்னு தான் கேட்க முடியும். தமிழ்நாட்டுல எத்தன பேருக்கு யோக்கியத்தை இருக்கு? இன்னொருத்தன் தப்ப பத்தி பேசுறதுக்கு, நியாயம் சொல்றதுக்கு. "நீ பெரிய உத்தமனா?" அப்படின்னு கேட்டா எத்தன பேரால ஆமா அப்படின்னு சொல்ல முடியும்? அதனால வாய மூடிட்டு அதுவும் குறிப்பா இன்னைக்கு அவர தாக்கக்கூடிய எதிர்க்கட்சின்னா திமுக தான். மிகப்பெரிய அளவுல, நீ அப்போ இவன ஒரு ஒரு நடிகை கூட வந்து நேத்து இது போட்டிருக்காங்க. சூசகமா ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க. அந்த நடிகைவெல்லாம் வந்து கமெண்ட் போடுற இடத்துல இருக்கிறாங்களா? அ அவங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சுங்கிறதுக்காக, இன்னைக்கு அவங்க வந்து அ ஓடமும் ஒரு நாள் வண்டியில ஏறும்ங்கிற மாரி அவங்க போட்டிருக்காங்க. என்ன யாருக்கு இருக்கு யோக்கியத்த சொல்லுங்க? நான் சுசித்ரா பேசுறதெல்லாம் எப்படியுமே பார்க்கறது இல்லங்க. என்ன விட்டுடுங்க. எனக்கு அந்த அம்மா வந்து அவங்க வேற லெவலு. அந்த லெவல்லலாம் வந்து நம்ம எனக்கு ஒண்ணும் நோ கமெண்ட்ஸ்ங்க. ஐயய்யோ! அது அது திடீர் திடீர்னு என்னெல்லாமோ சொல்லுவாங்க. அவுட்ரேஜஸா எதேதோ சொல்லுவாங்க. அவங்க பாவம் அதையெல்லாம் விட்டுட்டு அருமையான பாடகி. அருமையாக அவங்க திருப்பி பாட்டுக்கு சின்மயி, சுசித்ரா 2 பேருமே வந்து பாடுறத வந்து கான்சன்ட்ரேட் பண்ணாம, அ தேவையில்லாத சர்ச்சைகள கிரியேட் பண்றது தான் வருத்தம். ம். அதுவும் நான் 2 பேரையும் சேர்ந்து ஒரே தட்டுல கூட வைக்கல. ஏன்னா சுசித்ரா வந்து பாவம் அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு மன நிம்மதி தேவைன்னு நான் நினைக்கிறேன். ஆ முழு விவரங்கள் எனக்கு தெரியல. அதாவது என்ன முழு விவரங்கள்னா, சங்கீதா அவர்களுடைய பூர்வீக சொத்து மற்றும் இப்பொழுது அவர்களுடைய நெட் வொர்த், அவங்களுடைய அ ஃபியூச்சர்ல அவங்களுக்கான வருமானத்துக்கான வாய்ப்பு. இதையெல்லாம் வச்சு தான் இத நம்ம கணக்கு போடணும். ஏன்னா, அ மெயின்டனன்ஸ் நம்ம எப்படி கணக்கு போடுறோம்னு சொன்னா, அ திருமண பந்தத்தில் இருக்கும் பொழுது, திருமண வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, அதுல வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கும். ஒரு வாழ்க்கை தரம் இருக்கும். அதே வாழ்க்கை தரத்துக்கு ஒ அதே வாழ்க்கை தரம் இல்லனாலும், ஏறக்குறைய அந்த வாழ்க்கை தரத்துக்கு ஒப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காக தான் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க மெயின்டனன்ஸ். நீங்க வந்து படாடோபமா மாட மாளிகையில இருந்துட்டு, அதுக்கப்புறம் மிடில் கிளாஸா ஒரு ஃபிளாட்ல கண்ணியமா வாழ்றீங்கன்னு சொன்னா, அது கணக்கு கிடையாது. அப்ப இருந்த ஒரு வசதி வாய்ப்புகளோட கம்பேர் பண்ணி தான் வந்து குடுப்பாங்க மெயின்டனன்ஸ். அந்த வகையில சங்கீதா அவர்களுக்கு இப்ப அவங்களுடைய சொந்த சொத்து எவ்வளோ இருக்கு? அப்படிங்கிறது கால்குலேஷன் பண்ணா தான் அத சொல்ல முடியும். ஏன்னா 2 குழந்தைகளோட வாழ்க்கையும் இதுல இருக்கு. எவ்வளவு வளர்ந்தாலுங்க, பெற்றோருக்கு அவங்க குழந்தைகள் தான். அந்த குழந்தைகளுடைய ஒரு வருங்காலத்துல, இன்னைக்கு அவங்க வந்து அ அப்பாவும், அம்மாவும் இணஞ்சு இருக்கும் பொழுது, அவங்களுக்கு வந்து என்னெல்லாம் வசதிகள் கிடைச்சிருக்கும்? என்னெல்லாம் அவங்க மேல சொத்துக்கள் வாங்கப்பட்டிருக்கும்? அப்படின்னு ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கும். ஏன்னா, இன்னைக்கு விஜய்க்கு 50 வயசு ஆகுது. இன்னும் ஒரு 20, 30 இயர்ஸ்க்கான ப்ரொஜெக்ஷன் போடுவாங்க. அதையெல்லாம் கணக்குல எடுத்துக்கிட்டு தான் இந்த டிமாண்ட் வைப்பாங்க. 1. 2வது அ மியூச்சுவல் கன்சென்ட்ல போறது வந்து வேற. டொமஸ்டிக் வயலன்ஸ், அடல்ட்ரி இந்த மாரி கேஸ்க்கெல்லாம் வந்து கால்குலேஷன் வேறங்க. அதுக்கெல்லாம் வந்து பியூனிட்டிவா ஒரு கால்குலேஷனும் குடுப்பாங்க. கணவர் வந்து மனைவிய துன்புறுத்தி இருக்கிறாரு, அடிச்சிருக்கிறாரு, உடைச்சிருக்காரு. நான் பொதுவா சொல்றேன். இந்த கேஸ்க்காக சொல்லல. பொதுவா சொல்றேன். டொமஸ்டிக் வயலன்ஸ் அல்லது டவுரி டிமாண்ட்
இப்படி போன்ற விஷயங்கள்ல அப்படி தவறு இருக்கும் பட்சத்தில் வேறு வழி இல்லாமல் பிரிந்து விட்டால், இல்லைன்னா வீட்டை விட்டு துரத்தி விட்டாங்க, இப்படி போன்ற இடங்கள்ல அடல்ட்ரியும் அதுல வருது. குடும்ப வாழ்க்கையில வேற வழி இல்லாம வெளியே வர்றாங்க அவங்க. அப்படிங்கும் பொழுது, அந்த ஒரு கட்டாயத்தின் பேர்ல அவங்க தள்ளி வைக்கப்படுறாங்க. குடும்ப சொத்துல இருந்து, ஒரு நல்ல வாழ்க்கையில இருந்து, சமூக ம் மரியாதையில இருந்து. இப்போ வெளியில எல்லாருக்கும் அவங்களோட பேரும் தான் சேர்ந்து, அவங்க இத்தன நாள் அமைதி காத்ததுக்கும் ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? எல்லாரும் வந்து வீட்டு பிரச்சனைய வெளியில தெரியிற மாரி சண்டை போடணும்னு நெனைக்க மாட்டாங்க. இங்க கூட நீங்க திமுகவுடைய சதி வேலைன்னு சொல்லலாம். அ ஆனா அங்க பாதிக்கப்படுறது ஒரு பெண். அவங்க என்ன அரசியல்லயா இருக்காங்க? இன்னைக்கு அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை வந்து வெளியில ஒரு பேசு பொருள் ஆகுது. அவங்களே ஒரு பேசு பொருள் ஆகுறாங்க. அது அவங்களுக்கு ஒரு பெரிய நஷ்டம். சோ அதுக்கெல்லாம் கால்குலேட் பண்ணி குடுப்பாங்கங்க. மேம், நீங்க அரசியல் ரீதியாக கருத்துக்கள் தெரிவிப்பது மட்டுமல்லாமல், நீங்க ஒரு சமூக ஆர்வலர். அதையும் தாண்டி நீங்க ஒரு வழக்கறிஞர். விஜய், சங்கீதா அவர்களுடைய வழக்கை பொறுத்தவரைக்கும் எப்படியாகப்பட்ட நடவடிக்கை விஜய் மேல பாயும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் மேம். ஏன்னா, சங்கீதா அவர்கள் குற்றச்சாட்டு நெறைய வச்சிருக்கிறாங்க. அ அதாவது விஜய் அவர்கள் தன்னை வந்து ஏமாற்றியதாகவும், திருமணம் தாண்டிய உறவில் இருந்ததாகவும் சொல்றாங்க. எப்படிப்பட்ட நடவடிக்கை அவர் மேல பாயும்ன்னு பார்க்குறீங்க? இல்ல அத நடவடிக்கை பாயுங்கிறது கிடையாதுங்க. இது வந்து இன்னைக்கு லீகல் கேஸ். இப்போ இது ஒரு கிரிமினல் கேஸா இருந்தா, ஏதோ ஒரு இது பண்ணிட்டு டார்ச்சரு, ஹராஸ்மென்ட் அந்த மாரி விஷயம், இல்ல டொமஸ்டிக் வயலன்ஸ் எதுவா இருந்தாலும், அதெல்லாம் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வர கேஸா இருந்துச்சுன்னு வைங்களேன். ஆனா, திருமணம் தாண்டிய உறவு அப்படின்னு வரும்போது, அதுக்கான நடவடிக்கை வேற மாரி இருக்கும்ல? இல்லங்க. ஆஹா. அது மாறி போச்சு. உச்ச நீதிமன்றத்துல அது பிகமியே பிகமி ஆஃபென்ஸ். ஆனா பிகமி ஆஃபென்ஸ் எப்படின்னா, பாதிக்கப்பட்ட முதல் மனைவி வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் குடுத்தா தான், அது மேல ஆக்ஷன் எடுக்க முடியும். நீங்களும் நானும் போய் சுவோ மோட்டோவா கோர்ட்டோ போய் எடுக்க முடியாது. பிகமில ஆக்ஷன். அடல்ட்ரில ஆஃபென்ஸே கிடையாது. அடல்ட்ரி இஸ் ஒன்லி கிரவுண்ட் ஃபார் டைவர்ஸ். இது வந்து இ இ இப்போதைய அ நிலவரம் இதுதான். இது ஒரு பல வருடங்களுக்கு முன்னாடி இந்த தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தில விவாதத்துக்குரிய ஒரு தீர்ப்பு குடுத்தாங்க. ஸோ அடல்டரி இஸ் நாட் அ கிரிமினல் ஆஃபென்ஸ். பெண்ணுக்கும் சரி, ஆணுக்கும் சரி. பெண்ணுக்கும் சரி, ஆணுக்கும் சரி. யார் வேணா அவங்களுடைய அது சொந்த வாழ்க்கை அப்படிங்கிறதுல வந்துருது. பட் இட் இஸ் கிரவுண்ட் ஃபார் டிவோர்ஸ். ஸோ இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் 2த்துக்கும் ஒரே செக்ஷன் தாங்க. டொமஸ்டிக் ஹராஸ்மென்ட்க்கும், அடல்டரிக்கும் எல்லாமே வந்து ஒரே செக்ஷன் தான் வரும். ஆனா இதுல வந்து வயலன்ஸ் இருந்ததாவோ, இல்ல வீட்டுல அந்த மாரி கிரிமினல் பிரச்சனைகள் இருந்ததாகவோ நான் நினைக்கல. ஏன்னா அப்படி இருந்திருந்தா, அ அவங்க வந்து போலீஸ தான் நாடி இருப்பாங்க. கோர்ட்ட நாடி இருக்க மாட்டாங்க. அது போலீஸுக்கு போயிருந்தா ரொம்ப அப்பவே சோலி முடிஞ்சு போயிருக்குமே! கேள்வி கேட்க 498லாம் போட்டா கேள்வி கேட்காம நேரா அரெஸ்ட் தான். அதெல்லாம் இவங்க பண்ணல. ஆ அவங்க அத வந்து ஒரு மாரி கோடி காமிச்சிருக்கிறாங்க. ஆனா, அத வந்து அவங்க செய்யலங்கிறது ஒண்ணு இல்லன்னு வச்சுக்கலாம். இல்ல அவங்களுடைய பெருந்தன்மை அப்படின்னு வச்சுக்கலாம். எனக்கு தெரியல. அ அடல்டரிங்கிறத தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. நான் வந்து கெஞ்சினேன். ஆனாலும் அவர் ஈவு இரக்கம் இல்லாமல் அ அதை அந்த உறவை தொடர்ந்தாருங்கிற ஒரு ஒரு வார்த்தைய அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. மேம், விஜய் அவர்களுடைய மனைவி திருமதி சங்கீதா அவர்கள் கூடுதலாக ஒரு புகார வைக்கிறாங்க. அதாவது விஜய் தன்னை பொருளாதார ரீதியாக முடக்கியதாகவும், அதனாலேயே மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டதாகவும் சொல்றாங்க. அப்ப அதுக்கான நடவடிக்கைகள் இருக்கும் இல்லைங்களா? இது வந்து நாம நெறைய திருமண முறிவு வழக்குகள்ல இத நம்ம பார்க்கிறோம். பெண்களுக்கு வந்து பொருளாதார சுதந்திரம் இல்லாம அவங்கள லாக் பண்றது. அப்ப அவங்க எங்க ஓடுவாங்க? வேற வழி இல்லாம அங்கேயே தானே அவங்க இருக்கணும். இத நம்ம நெறைய இடத்துல பார்க்கிறோம். இதெல்லாம் வந்து இது கண்டிப்பாக கோர்ட்ல இத வந்து ஒரு சீரியஸா தான் பார்ப்பாங்க. இதுவும் போலீஸ் கிரிமினல் கேஸ் கிடையாது இது. ஏன்னா அத நிரூபிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். சிவில் தான் அது கேஸ். கிரிமினலா நீங்க அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, மிரட்டுறாங்க, பாலியல் பலாத்காரம் பண்றாங்கங்கிறத நீங்க உடனடியாக தரவுகள ஆதாரத்த குடுக்க முடியும் கிரிமினல் கேஸ்க்கு. ஆனா, பைனான்சியலா நம்மள லாக் பண்றாங்கங்கிறதுக்கு வந்து நீங்க ரொம்ப மெனக்கெட்டு தான் அதையெல்லாம் வந்து ப்ரூவ் பண்ணணும். அதிலயுமே எந்த அளவுக்கு அதனால அவங்க பாதிப்ப ப்ரூவ் பண்ணணும். சோத்துக்கு இல்லாம பட்னி போட்டாங்க. அப்படிலாம் இருந்தா தான் அது கிரிமினலா வரும்.
இல்லன்னா மற்றபடிக்கு பாதிப்புகள் வந்து மனோரீதியான அச்சுறுத்தல நான் உள்ளாக்கப்பட்டேன் அப்படிங்கிறது வந்து கோர்ட்ல தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ அ மறுபடியும் சொல்றேன். இந்த மாரி விஷயங்கள்லாம் அஃபென்ஸ் கிடையாது. இந்த மாரி விஷயங்கள்லாம் லீகல் ரெமெடி கண்டிப்பா கேட்கலாம். பட் இது வந்து கிரிமினல் குற்றம் கிடையாது. மேம் 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் பணிகள் இழுபறியிலையும் போய்க்கிட்டு இருக்குது. வெற்றி யாருக்கு அப்படிங்கிற ஒரு போட்டி போய்க்கிட்டு இருக்குது. இந்த தேர்தல்ல யார் வெற்றி பெறுவா? இந்த 2026 சட்டமன்ற தேர்தலினுடைய வெற்றி யாருக்கு அப்படின்னு நீங்க பார்க்குறீங்க? இன்னைக்கு நிலவரத்த பார்க்கும் பொழுதுங்க, அ வெற்றி யாருக்குன்னு சொல்றத விட, தோல்வி யாருக்குங்கிறது தெளிவா தெரியுதுங்க. அ திமுகவ பொறுத்தவரைக்கும், திமுகவ விட வேற யாருக்கு வேணா போடலாம் அப்படின்னு பல இடங்கள்ல மக்களுடைய மன ஓட்டத்த நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த யாருக்கு வேணா போடலாம் அப்படிங்கிற மனநிலையில திமுக, அதிமுக 2 பேரும் இல்லாம ஒரு புதுசா யாராவது ஒருத்தருக்கு போடலாம் அப்படிங்கிற மனநிலைய இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அது வந்து ஓரளவுக்கு கணிசமா இருக்கிறாங்க. பட் அத விட அதிகமான அளவுல இருக்கிறவங்க, திமுகவ சந்தேகமற தோற்கடிக்கக்கூடிய வலிமையான கூட்டணிக்கு போடணும். நம்ம ஓட்டு வந்து வீணாயிறக்கூடாது அப்படிங்கிற தாட்ல நெறைய பேர் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்றைய கள நிலவரம். தேர்தல் வரத்துக்குள்ள இது நாளுக்கு நாள் மாறுது. அதையும் நான் சொல்ல கடமைப்பட்டுருக்கேன். நாளுக்கு நாள் மாறுது. ரூ. 5000 ச இது ஒரு லாட்டரி அனவுன்ஸ் பண்ணாரு பாருங்க. அ ஸ்டாலின் ஐயா அவர்கள். அன்னைக்கு வந்து ஒரு பெரிய சலசலப்பு நடந்தது உண்ம. பெரிய பரபரப்பு. அதனால எப்பவுமே அதிமுகவுக்கு ஓட்டு போட்டுக் கொண்டு இருக்கக்கூடிய பல பெண்கள் வந்து திமுக பக்கம் அன்னைக்கு சாஞ்சாங்க. அப்படியே சீரா போயிருந்திருந்துன்னா, திமுகவுக்கு தான் அவங்க ஓட்டு போயிருக்கும். ஏன்னா அன்னைக்கு நாங்க கேட்டப்போ உண்மைய சொல்றேன். அன்னைக்கு நான் கேட்டப்போ ரூ. 5000 குடுத்தாங்க புண்ணியவானுக்கு. நம்ம நன்றியோட இருக்க வேணாமான்னு கேட்டவங்க, அப்படியே போயிருந்தா நல்ல சீரா போயிருக்கும். அடுத்த நாளே வந்து நியூஸ். திமுக காரன் கார எடுத்துட்டு போய் ஒரு குழந்தைய கொன்னுட்டான். பேசுவாங்க. அமைச்சர்கள் மேல அ ஊழல் குற்றச்சாட்டுக்கு சிபிஐ ஒரு பக்கம் நடவடிக்கை, இடி ஒரு பக்கம் நடவடிக்கை, அப்படி ஒரு இது போகுது. அ அப்படியே வரிசையா பெண்களுக்கு அந்த ரூ. 5000 இந்த வாரத்திலேயே மறந்து போச்சுங்க. ஏன்னா, அத்தன லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் இந்த ஒரு வாரத்துல வந்துருச்சுங்க. பெண்கள் சேஃப்டிங்கிறது சுத்தமா இல்லையே. நம்ம பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு பாலியல் மரணம் ஆயிப்போச்சே. பேசிக்கிட்டே இருக்கும்போது பீகார்ல நம்ம ரூ. 5000 முதல் நாள் குடுக்குறாங்க. அடுத்த நாள் பீகார்லேருந்து நம்மள நம்பி பொழப்புக்கு வந்தவங்கள போட்டு தள்ளிட்டாங்க. போட்டதும் அவங்க ஆட்கள் தான். எல்லாம் அப்படி பேசக்கூடாது. அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். அப்படின்னு யாராச்சும் ஒரு அரசாங்கத்துல பேச முடியுமா? ஒரு சின்னஞ்சிறு குழந்தை அங்க உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கும் பொழுது, வேடிக்கை பார்த்தோம்ன்னு சொல்லுவாரு. அவங்க 2 பேருக்கு நடுவுல சண்டைங்க. அவரும் பிகாரி, இவரும் பிகாரி. அப்படியா பேசுவீங்க நீங்க? குழந்தையோட பையில இருந்து போதைய எடுத்து கஞ்சா பையுக்குள்ள புஸ்தகத்துக்கு பதிலா கஞ்சா பாக்கெட்டு. 10ஆம் வகுப்பு படிக்கிற புள்ள இதுல இருந்து. இதெல்லாம் ஒரே வாரத்துல வருது. சோ, அட போப்பா நீ எவ்வளவு காசு குடுத்தாலும், நான் வரமாட்டேன். உன்ன திருப்பி நாங்க ஓட்டு போட மாட்டோம்ன்னு திருப்பி வந்துட்டாங்க. அதனால நாளுக்கு நாள் இந்த களம் மாறிக்கொண்டே இருக்கிறது. விஜய்க்கு ஒரு பெரிய ஒரு ஃபோர்ஸ் வர்ற மாரி இருக்கு. கரூருக்கு அப்புறம் ஒரு பெரிய டிப் இருந்ததுங்க. கரூருக்கு அப்புறம் ரொம்ப ஒரு ஏமாற்றம் அவர் மேல இருந்தது. திருப்பி அத வந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்தாரு. ஜனநாயகன் வெளிய வந்திருந்தா, ஒருவேள ஒரு பெரிய ஒரு வைப் வந்திருக்கலாம். அவர் படத்துக்கே அவர் எந்த விதமான ஸ்டெப்பும் எடுக்கல. ஆ அத மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்பல்லாம் சொல்லவும் சொல்றாங்க. சிஎம் அவர் ஆகுறதுக்கான படத் வாய்ப்பு விஜய்க்கு இருக்கா? விஜய் அவர்கள் சிஎம் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நீங்க பார்க்குறீங்களா? எச்எம் சரியா இருந்தா தான் சிஎம் சரியா இருக்க முடியும். இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் தான் எச்எம், அவரே தான் சிஎம். இங்க வந்து விஜய்க்கு எப்பவுமே இந்த எலெக்ஷன்ல ஒரு சிஎம் ஆற அளவுக்கு ஜெயிப்பாருங்கிறது எதுவுமே இல்ல. அவர் நெறைய இடத்துல ஜெயிக்கிறவங்கள தோற்கடிப்பாரு அப்படிங்கிறது தான் அவருடைய ஒரு வியூகமா இந்த வருஷம் இருந்தது. அப்படிதான் இருந்தது. இப்ப அது கூட இருக்குமான்னு தெரியல. ம். அது கூட இருக்குமான்னு தெரியல. ஏன்னா, இது கண்டிப்பா இந்த எலக்ஷன்ல ஒரு பேசு பொருளா ஆகும்.
நீங்களும் நானும் பேச முடியும். அதிகாரப்பூர்வமா பேச முடியாதவங்க கூட அரசல் புரசலா பேசுவாங்க. இது வந்து கண்டிப்பா இட் வில் அஃபெக்ட். அதுலயும் அம் அவருக்கு என்ன மாதிரி ஒரு சப்போர்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வீடியோஸ்லாம் சிலத பார்க்கும்போது அதிர்ச்சியா இருக்குங்க. அ ம். என்ன புரிதலோட அங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு நான் வந்து அத இப்ப வெளிய நம்மளால சொல்ல முடியல பாருங்க. அ ஆனா என்ன நான் பேசுறேன்னு உங்களுக்கு புரியும். ஆ சகோதரி ஸ்தானத்துக்கும், மனைவி ஸ்தானத்துக்கும் ஒரு வேறுபாடே காட்டாதவர்கள் எல்லாம் வந்து ஓட்டு போடுறாங்கன்னா, அது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு போக்கா இருக்கும். ஐ டோன்ட் திங்க் அவரு இப்ப அவரால பேசவும் முடியாது. அ அவங்க கட்சியில எப்படின்னா, அதிகமா பேசக்கூடியது ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்த். புஷி ஆனந்த் அவர்களுக்கு பாண்டிச்சேரிக்கு சிஎம் ஆற சான்ஸ் வேணா நெறைய பிரகாசமா இருக்கு. இது உண்மையாவே நீங்க சொல்றீங்களா? இல்ல கலாய்க்கிறீங்களா? இல்லங்க, விஜய் அவர்கள விட புஷி ஆனந்துக்கு சின்ன பாண்டிச்சேரி ஒரு நல்ல நல்ல வார்த்தை தானே சொல்றேன். நான் சொன்னா ஏன் நீங்க கலாய்க்கிறேன்னு நெனைக்கிறீங்க? உங்களுக்கு ஏன் சிரிப்பு வருது? ஓகே. ஓகேங்க. ஆவக்கூடாதா அவரு? ஆவக்கூடாதா அவரு? என்ன சொல்றீங்க நீங்க? ஆ. எவ்வளோ உழைச்சிருக்காரு, பாவம். காத்திருந்தவன் பொண்டாட்டிய நேத்து வந்தவன் கூட்டிட்டு போயிட்டானான்ற கதையா, அவர் உழைச்ச உழைப்புக்கு இன்னைக்கு ஆதவ அர்ஜுனா தான் பேசிட்டு இருக்காரு. ஏன்னா, அவர் பணத்த இறக்குறாரு. செலவு ம். பண்றது ஆதவ அர்ஜுனா. அவரு காசு வருது. அதனால அவரே பேசிக்கலாம். ஒண்ணும் அதுல நம்ம வந்து தலையிடல. அ சோசியல் மீடியாவுல இப்ப இத ரெபுடேஷன் மேனேஜ்மென்ட்ன்னு ஒண்ணு இருக்கு. பல தலைவர்களுக்கு வந்து வீடியோ வந்துருச்சுன்னா, அவங்களோட அரசியல் வாழ்க்கை வந்து கொஞ்சம் அஸ்தமனம் ஆயிரும். அ ம். அப்போ வந்து அவங்க பல நாட்கள் அதுக்கான ரெபுடேஷன் மேனேஜ்மென்ட் அது எல்லாம் செஞ்சு தான் திருப்பி வர முடியும். இப்போ இவருக்கும் அதுக்கு செலவு அதிகமாகும். ரெபுடேஷன் மேனேஜ்மென்ட் பண்ணி ஆகணும். ம். ஓகே. என்ன கேட்டா இது ரொம்ப தும்ப விட்டுட்டு வால பிடிக்கிற கத. திட்டமிடலே இல்ல. எல்லாத்துலயுமே பார்த்தீங்களா? கரூர்லயும் சரி, இப்பவும் சரி, ஒரு பிரச்சனை பூதாகாரமா வெடிச்சச்சு அப்புறம் தான் அவங்க வந்து, "ஓ! இந்த பிரச்சனை இருக்கு. இப்ப இதுக்கு என்ன பண்ணலாம்?" அப்படின்னு யோசிக்கிறாங்க. ம். வருமுன் காப்போம் அப்படிங்கிற அனுபவமின்மையோ, தி தயாரிப்போ அவங்க கிட்ட சுத்தமா இல்ல. மறுபடியும் சொல்றேன், மக்கள் கூட்டத்த வச்சு நம்ம எல்லாரும் ஒரு மக்கள் கூட்டம் செமையான கூட்டம் வருது ம். அப்படின்னு சொன்னா, ஆ ஓகே. பெரிய மக்கள் ஆதரவு இருக்கு போல அப்படின்னு நம்ம நெனச்சோம்ல்ல. ம். இப்ப திருச்சியில சீமான் அவர்கள் ஒரு மாநாடு கூட்டி, ஆமா. உள்ளாரையே 5,00,000 பேர் இருந்தாங்கன்னு எதிர்க்கட்சிக்காரனே ஒத்துக்கிறான். ம். வெளிய எத்தன பேர் இருந்தாங்க, காத்துக்கிட்டு இருந்தாங்கன்னு தெரியல. அப்ப அங்க வந்திருந்த அத்தன பேரும் ஓட்டு போடுவாங்களா? அப்படிங்கிற கேள்விய மத்தவங்க வைக்கிறாங்கல்ல. அதே கேள்விய தானே நம்ம மத்தவங்களுக்கு வைக்க முடியும். ம். அதெல்லாம் சும்மா கூட்டம். அவர் நல்லா பேசுவாரு. அவர் பேச்ச கவனிக்கிறதுக்கு வந்தாங்கன்னு சொல்றீங்க. அதே போல தானே விஜய் என்ற நடிகர பார்க்கறதுக்கு வந்தாங்க. அப்படின்னு எதிர் தரப்புல சொல்லுவாங்க தானே. ம். சோ இது சிஎம்மா வருவாரா? அப் ம பாவம் அவர் இப்பல்லாம் வாய்தாக்கு வருவாராங்கிற நெலைமையில இருக்காரு. கம்முனு இருங்க. அவருக்கு கேஸ் நெறைய வலுத்துக்கிட்டே இருக்குல்ல. கேஸ்க்கு அவருக்கு வழக்கு வந்து வளர்ந்துகிட்டே இருக்குல்ல அவருக்கு. ஆமா. ஜனநாயகன் அடிமேல் அடி பிரச்சனை ஒரு விழுந்துட்டே இருக்கு. பக்கம், இல்ல இன்கம் டாக்ஸ் பிரச்சனை, ஜனநாயகன் பிரச்சனை, இப்ப விவாகரத்து பிரச்சனைன்னு அவருக்கு டைம் கொஞ்சம் அப்படி போகுது. இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வரா இருக்கிறாரு. அவர் வந்து ம். எப்படி இந்த தேர்தல்ல அவருடைய ரோல் பிளே இருக்குன்னு பார்க்குறீங்க மேம்? ஏன்னா, இப்போ அடுத்து அவர் முதல்வர் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அவருடைய செயல்பாடுகளை எல்லாம் எப்படி பார்க்குறீங்க நீங்க? திமுகவுடைய மொத்த மெஷினரியும் உதயநிதி அவர்கள முதலமைச்சரா ஆக்கணுங்கிறதுக்காக தான் உழைச்சுக்கிட்டு இருக்காங்க. தந்தை மகனுக்கு ஆற்றும் உதவி அ அவையிருப்ப முந்தியிருப்ப செயல் அப்படிங்கிற மாதிரி ஸ்டாலின் அவர்களுடைய பிறவி பயனே உதயநிதிய முதலமைச்சரா ஆக்கிட்டு அக்கடான அப்பா அதுக்கப்புறம் நான் நிம்மதியா கண்ண மூடுவேன்ப்பா அப்படிங்கிற இடத்துல அவர் இருக்கிறார். ஆனா அது நடக்காது. ஏன்னா கட்சியில பொறுத்தவரைக்கும் அ கலைஞருக்கு மேல இருந்த மரியாதை ஸ்டாலின் அவர்கள் மேல இருக்கு. அவர் கலைஞர் இருந்தபோதே அவருக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தது கட்சியில. பட் உதயநிதி அவுட் அண்ட் அவுட் நெப்போ பேபி. அவருக்கு வந்து தமிழ்நாட்ட பத்தியெல்லாம் அக்கறை இருக்கிறதா தெரியவே இல்ல. அவருக்கு இல்லவே இல்ல. அது வந்து மக்களுக்கும் தெளிவா தெரியுதுங்க. மக்கள் மீது அக்கறை இருந்தா, மக்கள் பிரச்சனையே பேசணும். நீங்க தெனாவட்டா அங்கங்க போயி மத்திய மந்திரிகள பேசிக்கிட்டு இருக்கீங்களே தவிர,
யூ கான்ட் கம்பேர் வித் ஹிஸ் தாத்தா ஆர் ஹிஸ் ஃபாதர். நாளைக்கு ஸ்டாலின் இல்லாத திமுக என்று வந்தால் உதயநிதிக்கு ஆதரவு குறையும். மேம், இறுதியா ஒரு கேள்வி என்னன்னா, விஜய் அவர்கள், சீமான் அவர்கள், உதயநிதி அவர்கள் இவங்க 3 பேருமே எதிர்கொண்டது அப்படிங்கிறது வந்துட்டு, பெர்சனல் ரீதியாக இவங்களுக்கு இந்த தொடர்பு இருக்குது, அவங்களுக்கு அந்த தொடர்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அந்த பெர்சனல் ரீதியான தாக்குதல்கள் அரசியலுக்குள்ள வர்றது அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்க்கிறது மேம்? காலத்தின் கோலம் வேற என்ன சொல்றது? இதுல நீங்க வந்து சொந்த வாழ்க்கையில நீங்க இந்த மாதிரி கனெக்ஷன் ரீதியான விஷயங்கள தான் நீங்க கேட்கிறீங்க. தனிப்பட்ட வாழ்க்கை இன்னும் நெறைய விஷயங்கள பேசிட்டு தான் இருக்கோம். ம். சிஎம் ஸ்டாலின் வந்து நாத்திகத்த பேசிக்கிட்டு, கடவுள் மறுப்ப பேசிக்கிட்டு, இந்து விரோதத்த பேசிக்கிட்டு போகும்பொழுது, வீட்டுல அவங்க வீட்டுல வந்து கோயில் கோயிலா சுத்திக்கிட்டு இருக்காங்க. அதுவும் தனிப்பட்ட வாழ்க்கை தாங்க. அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, தனிப்பட்ட சுதந்திரம் சொல்ல முடியுமா நம்ம? ம். நேரடியா கொள்கைக்கு விரோதமா வீட்ல அதாவது படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில்னு இருக்குல்ல. கணவன் வந்து கோயில இடிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல, மனைவி வந்து ராமாயணம் படிச்சுட்டு இருக்கிறாப்புல. சோ, அந்த இடத்துல தனிப்பட்ட வாழ்க்கை கேள்விக்குரியதாக ஆகும். உதயநிதி அவர்களுடைய தீராத விளையாட்டுக்கள்லாம் வந்து கண்டிப்பாக சமூகத்துக்கு என்ன விதமான மாற்றங்களை ஏற்படுத்தும்னு சொல்ல முடியாது. நீங்க உங்க கனெக்ஷனுக்காக நீங்க என்ன பண்றீங்க? யார் கேட்டாங்கன்னு நீங்க ரேஸ் ஆர்கனைஸ் பண்ணீங்க அப்படின்னு கேள்வி வரத்தாங்க வரும். அதனால இத வந்து தவிர்க்க முடியாதுங்க. தவிர்க்க முடியாது. ஒண்ணே ஒண்ணுதான். இ நான் இத தெளிவாவே சொல்ல விரும்புறேன். ஒண்ணே ஒண்ணுதான். தமிழ்நாட்டுல இத ஆரம்பிச்சு வச்சது, இந்த அசிங்கமான போக்க ஆரம்பிச்சு வச்சது திமுக காரங்க தான். அவங்களுடைய அடிமட்ட பேச்சாளர்கள்லேருந்து தலைவர்கள் வரைக்கும் எதிராளிய கருத்தால எதிர்கொள்ள மாட்டாங்க. பர்சனல் அட்டாக் பண்ணுவாங்க. அவங்க மேல வர்ற குற்றச்சாட்டுக்கள் உண்மையா இருக்கும் பட்சத்துல, அத மறைக்கிறதுக்கு பொய்யான குற்றச்சாட்டுக்கள மத்தவங்க மேல ஆபாசமான குற்றச்சாட்டுக்கள அவங்க வீசுவாங்க. ம். இன்னைக்கு நாம பார்க்கிறது, பொய்யான குற்றச்சாட்டுகள வீசக்கூடிய திமுகவுக்கும், அவர்கள் மேல் உண்மையான குற்றச்சாட்டுக்கள் இருக்கிறதுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய போராட்டம் தான். ஐடி ஐடி விங்க வச்சு தான் நெறைய பேர் வந்து தங்களுடைய பேர கெடுக்குறாங்க அப்படின்னு விஜய் அவர்கள் வந்து பார்க்குறாரு. அத நம்ம எப்படி ஆமா பார்க்கிறதுங்க? உண்மதான். 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 பெரிய பட்ஜெட் வச்சிருக்காங்க. ஒன்லி விஜய டெய்லி ஏதோ ஒரு வகையில விஜய வந்து கீழ இறக்கணும். அப்படிங்கிறது தான் அவங்களுக்கான அசைன்மென்ட்டே. அது பொய்யி, உண்மை அப்படிலாம் கணக்கே கிடையாது. அந்த நேரத்துக்கு ஏதா ஒண்ணு. உண்மையெல்லாம் இருக்காது. உண்மையெல்லாம் அவங்க உண்மைன்னா கொஞ்சம் கொஞ்சம் உழைக்கணுங்க. ஏதாவது உண்மையா கண்டுபிடிச்சு சொல்லணும்னா. பொய் தான் கற்பனை தான் ஈஸி. உட்கார்ந்த இடத்துல ஏதாவது ஒண்ணு எழுதிட்டு போயிரலாம். உண்ம. அ விஜய் அவர்களும், தாவேக்காவும் திமுகவால் குறிவைக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. அது உண்மதான். இங்க பாருங்க, உ இதுல நம்ம வந்து அவங்களையே பேசிக்கிட்டு இருக்கோம் பாருங்க. பாவம் ம். ஏடிஎம்கே, பிஜேபி, என்டிஏ அதுல நெறைய பேர் கூட்டணியில இருக்காங்க. அவங்கள ம். பத்திலாம் பேச்சே வரமாட்டேங்குது பாருங்க. சுவாரஸ்யமான காசிப் அப்டின்னா அவங்க எதுவுமே குடுக்கறதில்ல. ம். எல்லாம் டெய்லி வெளிய போனா அரசியல் ரீதியாக பொது வாழ்க்கைய மட்டும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இல்ல நான் கேட்கிறேன், மோடி அவர்கள எப்ப பார்த்தாலும் தனி மனித வாழ்க்கைய பேசலையா இவங்க? ம். விஜயா இருக்கட்டும், திமுக கும்பலாக இருக்கட்டும், பேசலையா மோடிய? ஆ ஊன்னா அவரு வந்து ஆர்எஸ்எஸ் கோட்பாடுகளின்படி தேசத்துக்கு தன்னுடைய வாழ்க்கைய அவர் அர்ப்பணிச்சுட்டாரு. அவருக்கு விவரம் புரியாத வயசுல நடந்த திருமணத்த காமிச்சு, அங்க யாராச்சும் பேசுனாங்களா? அந்த அம்மா ஒரு நாளாவது வாய் திறந்து ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு சொன்னாங்களா? சொல்றதெல்லாம் இவங்க. நீங்கலாம் யார் பேசுறதுக்கு? மூடிட்டு போங்க. அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வந்து இன்றைய நிலவரம் சொல்கிறது. உங்களுடைய நேரத்த ஒதுக்கி எங்களோட கருத்துல பந்தமைக்கு மிக நன்றிங்க மேம்.